முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் சாட்சியங்கள் இந்த வாரம் பதிவு செய்யப்பட்டன. முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகளுக்கு 7 பேர் கொண்ட விசேட ஜூரி சபை கடந்த மாதம் 11ஆம் திகதி நியமிக்கப்பட்டது. இந்த வழக்குடன் தொடர்புடைய முதலாவது சாட்சியாளரான பிருத்திவிராஜ் மனம்பெரியிடம் விசேட ஜூரிகள் சபை சாட்சி பதிவை ஆரம்பித்தது. நடராஜா ரவிராஜ் கொலை வழக்கின் பிரதிவாதிகளில் ஒருவரான கடற்படை வீரர் காமினி செனவிரத்னவே சிவப்பு ஜீப் மீது சுட்டதாகவும், துப்பாக்கிச் சூட்டின் பின்னர் அவரை தானே மோட்டார் சைக்கிளில் கங்காராம லொண்டரிவத்த பகுதியில் இருந்த முகாமுக்கு பாதுகாப்பாக அழைத்து சென்றதாகவும் முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவிராஜ் மனம்பேரி நீதிமன்றத்தில் சாட்சியம் அளித்தார். மறைந்த முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை வழக்கின் சாட்சியாளர்கள் 4 சிறைச்சாலைக்குள் விசேட பாதுகாப்பு வழங்குமாறு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். தாம் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் கடமையாற்றிய போது LTTE இயக்கத்தின் கருணா அம்மான் தரப்பின் முக்கிய உறுப்பினர்களுடன் நெருங்கிய தொடர்பை வைத்திருந்ததாக பிருத்திவிராஜ் மனம்பேரி பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணியின் குறுக்கு கேள்விகளுக்கு பதிலளித்த போது ஒப்புக்கொண்டார். கருணா அம்மானின் அறிவுறுத்தலின் பேரில் அவருக்கு சார்பான குழுவினர் தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்தின் பிரபாகரன் சார்பு உறுப்பினர்களை கொலை செய்வதற்கு இலங்கை ராணுவத்திற்கு உதவியதாக சாட்சியாளர் குறிப்பிட்டார். கருணா அம்மான் எனப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரனும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளதால் சாட்சியாளர் பிருத்திவிராஜ் மனம்பேரிக்கு விசேட பாதுகாப்பு வழங்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டது. ரவிராஜ் கொலை வழக்கின் சாட்சியாளர் ஏற்கனவே வழங்கியிருந்த சாட்சியங்களும் தற்போது வழங்கியுள்ள சாட்சியங்களுக்கும் இடையே முரண்பாடுகள் காணப்படுவதாக பிரதிவாதிகள் தரப்பு சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டினர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணைகளில் அரசு தரப்பு சாட்சியாளரான முன்னாள் போலீஸ் கான்ஸ்டபிள் பிருத்திவிராஜ் மனம்பேரிக்கு பிணை வழங்குமாறு நீதிமன்றத்தில் கோரிக்கை.